friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படினு நம்புறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய பியூட்டி டிப்ஸ், எக்ஸசைஸ் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நிறைய ஐடியாஸ், பிளான்ஸ் அண்ட் டிப்ஸ் நம்ம சேனல்ல நிறைய இருக்கு. அது உங்களுக்கு பயன்பெறுமா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பார்க்கும்போது ஒரு ஷேர் கொடுத்துட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஒரு டிப்ஸ்னா சூப்பரான டிப்ஸ் தான். எல்லாருக்குமே பரிச்சயமான முல்தானி மட்டி பத்தி தான் நான் பேச போறேன். முல்தானி மட்டின்றது நம்ம எல்லாருமே அப்போல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் நிறைய ப்ராடக்ட் இப்போ காஸ்மெட்டிக்ஸ் அதிகமாக வரும்போது முல்தானி மட்டியெல்லாம் நம்ம மறந்துட்டு புதுசாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் முல்தானி மட்டியில் இருக்கிற நன்மைகளை நம்ம மறந்துட்டோம். அதில் இருக்கிற நன்மைகள் வேறு எதுலேயுமே கிடையாது. எவ்வளோ ஆயிரக்கணக்காக நம்ம செலவு பண்ணி ஃபேஸ் பேக் என்னென்ன ப்ராடக்ட்ஸுக்கு செலவு பண்ணாலும், காஸ்மெட்டிக் ஐட்டம் கொடுத்து வாங்கினாலும் முல்தானி மட்டியில் இருக்கிற நன்மை வேறு எதுலேயுமே இருக்காது. ஏன்னா இது 4000 வருடங்களா இந்த முல்தானி மட்டி யூஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த முல்தானி மட்டியை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போகணுண்டு நிறைய மைல் கணக்கா, பல்லாயிரம் மைல் கணக்கு நடந்து வேறு நாட்டுல இருந்தெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க, எடுத்துட்டும் போயிருக்காங்க. ஆர்டிபிஷியலா எப்படியாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தோல்வி அடைஞ்சது தான் மிச்சம். அது இயற்கையா கிடைக்கிறது ஒண்ணுதான். இதை ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணவே முடியல. வேற நிறைய ப்ராடக்ட் ஆர்டிபிஷியலா ரெடி பண்றாங்க. இந்த முல்தானி மட்டி மட்டும் ஆர்டிபிஷியலா அதுக்கு ஈக்குவலா இணையா வேற எதையும் கொண்டு முடியல. முல்தானி மட்டினா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அது ஒரு விதமான களிமண். நார்மல் களிமண் இல்ல, இது ஒரு ஃபேஸ் பேக் மாதிரியே இருக்கிற களிமண். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த களிமண்ல நிறைய ப்ராடக்ட், காஸ்மெட்டிக்ஸ், கிரீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுதான் இந்த முல்தானி மட்டி. இதுல 50 ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் முகத்துக்கு தேவையானது, நம்ம முகத்தை சுருக்கமடையாம இழுத்து பிடிக்க வைக்கிறதுக்கு, சர்க்குலேஷன் ஆகுறதுக்கு, கொலாஜன், ஃபைபர், இந்த மாதிரி 50 ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரே ப்ராடக்ட்ல 50 அது இருக்குன்னா எவ்வளோ ஒரு நன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நம்ம முகத்துக்கு தேவைப்படுற எண்ணெயை, ஈரப்பதத்தை மட்டும் நம்ம முகத்துல தக்க வச்சுட்டு தேவையில்லாத எண்ணெய், தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் அகற்றிடுதான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு ப்ராடக்ட் இந்த முல்தானி மட்டி. இந்த முல்தானி மட்டி நமக்கு ஈஸியா கிடைக்கும். நிறைய காசு கொடுத்தெல்லாம் நம்ம வாங்க தேவையில்ல. நம்ம சேனல்ல எப்பவுமே ஈஸியா ரொம்ப சின்ன விஷயங்களை கொண்டுதான் ஃபேஸ் பேக்கா இருக்கட்டும் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் ஒரு 20 ரூபாய் கொடுத்தாலே இந்த முல்தானி மட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த முல்தானி மட்டியை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு போட்டோ உங்க ஃபேஸை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முல்தானி மட்டி ஒரு மாசம் ரெகுலரா போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு போட்டோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே நம்ப முடியாத ஆச்சரியமான விஷயம் உங்க ஃபேஸ்ல நடந்திருக்கும். இது கண்டிப்பா நடக்கும். டெய்லி போடலன்னா கூட பரவாயில்ல, வாரத்துல 2 தடவை போடுங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு சீக்ரெட் இன்கிரியன்ஸ் நான் சேர்த்திருக்கேன். அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் பேக் ரெடி பண்ணும்போது பாருங்க, அது என்ன சீக்ரெட் இன்கிரியன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம ஃபேஸ்ல இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகா மாறப்போகுது. கண்டிப்பா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் அது என்னன்னு தெரியும். ஓகே, இந்த முல்தானி மட்டி எப்படி நமக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்றது ஒரு விஷயம் இல்லையா? பிரிட்டிஷ்காரர், ஆங்கிலேயர் தான் இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க எப்பவுமே எது நடந்தாலும் அதை பதிவு பண்ற பழக்கம் அவங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பதிவு பண்ண போய் தான் நமக்கு இந்த முல்தானி மட்டியோட நன்மையும் அதிசயமும் இப்போ 4000 வருஷங்களா நீடிச்சுட்டே இருக்கு. கண்டிப்பா அது என்னன்னா 1950ல 47லயே சுதந்திரம் கிடைச்சிச்சு. ஆனாலுமே சில பிரிட்டிஷ்காரங்க அதுக்கப்புறமும் இருந்தாங்க இந்தியால. அதுல ஒருத்தர் தான் இது பதிவு பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 1950ல கமலா தேவின்ற ஒரு லேடி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னி அப்படின்ற ஒரு முகப்பரு வந்திருக்குது. அதாவது ஆக்னின்னா நம்மளுக்கு எல்லாம் தெரியும். சிஸ்டிக் ஆக்னின்னா ரொம்ப மோசமான முகப்பரு. முகம் ஃபுல்லா வந்ததுமே இவங்க வெளியே கூட போக முடியல. அந்த அளவுக்கு அவலட்சணமா இருந்திருக்கு அவங்க ஃபேஸ். ரொம்ப அழகா இருந்தவங்க முகப்பரு இப்படி ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருக்காங்க. அப்போ அவங்க பாட்டி, கமலாதேவியோட பாட்டி என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டி ஒருத்தங்க, அவங்க ரொம்ப வயசான பாட்டி, அவங்க அந்த நாட்டு வைத்தியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க கமலாதேவியை. இதை பார்த்துட்டு அந்த பாட்டி அவங்க பாட்டி கிட்ட, இவங்களே பாட்டி, அவங்க பாட்டி கிட்ட
இந்த வைத்தியம் செய்த பாட்டிக்கு பேரு சாந்தி தேவி. பாட்டி கிட்ட கத்துக்கிட்ட விஷயம்தான் இந்த முல்தானி மட்டி. கமலாதேவியை பார்த்துட்டு இவங்களுக்கு இந்த முல்தானி மட்டி ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களே காலையில நடந்து போயிட்டு அந்த முல்தானி மட்டி, அதாவது எல்லா களிமண்ணும் எடுக்க முடியாது, முல்தானி மட்டின்றது ஸ்பெஷல் களிமண். அந்த களிமண்ணை எடுத்து சில சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு 3 மணி நேரம் ஆகுமா அந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு. தண்ணியும் வந்து நல்ல புனித கிணறுன்னு இருக்கும் இல்லையா, அந்த கிணத்துல இருந்த தண்ணியை தான் அவங்க அதில் எடுத்து யூஸ் பண்ணாங்க. எல்லா தண்ணியும் அதை விட மாட்டாங்க. போட்டு இந்த கமலாதேவிக்கு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 6 மாசத்துலயே அந்த முகப்பரு ஒன்றும் இல்லையா, தழும்பு கூட இல்லாமல் ஃபுல்லாக மறைஞ்சிடுச்சான். முகப்பரு தழும்பு மறைஞ்சது மட்டும் இல்லை, கமலாதேவியோட முகத்துல இருந்து புதுசா ஒரு ஒளியே தெரிஞ்சிச்சான். புதுவிதமான சூப்பரா இருந்துச்சான் அவங்க ஃபேஸ் பார்க்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த அந்த பிரிட்டிஷ்காரர் தான் இது என்னடா இவ்வளோ ஒரு அதிசயமா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெக்கார்ட் பண்ணாராம். அதுக்கு மூலமா தான் நமக்கு இந்த முல்தானி மட்டி பற்றிய அதிசயங்கள் கிடைக்கப்பட்டுச்சு. அவர் ரெக்கார்ட் பண்ணதால இப்போ 4000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்துச்சு. இந்த முல்தானி மட்டி எங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர்ல. கமலாதேவி அங்கதான் இருந்தாங்க, ஜெய்ப்பூர்னா எல்லாருக்கும் தெரியும், ராஜஸ்தான் எவ்வளோ ஒரு வெயிலா இருக்கிற இடம்னு. அதனாலதான் அவங்களுக்கு அந்த முகப்பரு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அங்கே இருந்து தான் இந்த முல்தானி மட்டியோட ரெக்கார்டு கிடைச்சிச்சு நமக்கு. இந்த முல்தானி மட்டியோட அதிசயம் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும். இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த பேக்கை நான் இன்னைக்கு நீங்க வீடியோல பாருங்க. இந்த பேக் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன். ரெடி பண்றதே ஒரு புதுவிதமா ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத, ஏன்னா கிளாஸ் பவுலில் தான் ரெடி பண்ணணும், மெட்டலில் ரெடி பண்ணக்கூடாது. அந்த பேக்கை ரெடி பண்ணும்போது அதெல்லாம் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த பேக்கை எல்லாருமே போட்டு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்றத, உங்கள் ஃபேஸ் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு. நான் கொடுக்குற ஒவ்வொரு பேக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த விஷயமா இருந்தாலும், எந்த பேக்கா இருந்தாலும் என் மேல செல்ஃபா நான் வந்து அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ அந்த பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பாருங்க. 2 ஸ்பூன் முல்தானி மட்டி நான் எடுத்துக்கிறேன். முல்தானி மட்டி இந்த மாதிரி நல்ல டார்க் கலரா இருக்கணும். வெள்ளை கலரா இருந்தா அது ப்ளீச் பண்ண முல்தானி மட்டி, அது நல்லது இல்ல, ஒரிஜினல் கிடையாது. இதுதான் ஒரிஜினல். இதே விட நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு பேக் வாங்கியிருந்தேன், அது நல்ல கலரா இருந்துச்சு. ஒரு பிஞ்ச், ஒரே ஒரு கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர். நார்மல் தண்ணி நம்ம யூஸ் பண்ண கூடாது. அதனாலதான் அந்த பாட்டி புனித கிணறுல இருந்து தண்ணி எடுத்தாங்க. நார்மல் தண்ணி நம்ம விட்டோம்னா அந்த தண்ணியில இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இதை வந்து உறிஞ்சி எடுத்துருமோ. அதனால நார்மல் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் வந்து நான் கடையில வாங்கின தேன். உங்களுக்கு வந்து நல்ல தேன் எங்க கிடைக்குமோ அதை வாங்கி நீ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இதுதான், வேப்பெண்ணெய். வேப்பெண்ணெய் 4 சொட்டு நம்ம ஊத்திக்கலாம். 4 சொட்டு போதும். இந்த வேப்பெண்ணெய் தான் நம்ம முகத்துல இருக்க மாசு, மறு, என்ன பிம்பிள்ஸ் இருந்தாலும், அடையாளம் இருந்தாலும், எல்லாத்தையுமே கிருமி ஏதாவது இருந்தா கூட கண்டிப்பா இந்த வேப்பெண்ணெய் சரி செஞ்சிட போகுது. இதுதான் அந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ஸே. கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல பொறுமையா தான் இதை கலக்கி எடுக்கணும். தண்ணி போதாதுன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பொறுமையா கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல கலக்கி எடுத்து ஃபேஸ் பேக்கை போடணும். அப்புறம் இது வந்து நான் வேப்பங்குச்சி தான் கலக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா மெட்டல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கிளாஸ் பவுல்ல யூஸ் பண்ணுங்க. மெட்டல் வந்து இந்த முல்தானி மட்டியில இருக்க எலமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துடுதான், அந்த சத்தையே உறிஞ்சி எடுத்துது. அதனால மெட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பூன் அளக்குறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால நான் மெட்டல் ஸ்பூனால அளந்தேன். நீங்க ஸ்பூன் கலக்கிறதுக்கு கூட நீங்க இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா வுட்டன் ஸ்பூன் எடுத்துக்குங்க. நான் வேப்பங்குச்சி தான் எடுத்து வச்சிருக்கேன். வேப்பங்குச்சால கலக்கி எடுத்தாச்சு. இந்த பேக்கை நான் வந்து இப்ப ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை பண்ண போறேன். அப்ளை பண்ணிட்டு நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு எனக்கு. நான் சோப் போட்டு வாஷ் பண்ணல, அப்படியே தான் வாஷ் பண்ணேன். நம்ம வந்து குளிக்கிறதுனா சோப் போட்டு குளிச்சிருவோம். ஏன்னா அதுல வேப்ப எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, எண்ணெய் பிசுக்கு போறதுக்கு சோப் போட்டு நல்லா குளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வந்து சூப்பரா நல்லா இருக்கும். கண்டிப்பா நான் வந்து முன்னாடி நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க என்னோட ஃபேஸ்ல எவ்வளோ ஒரு க்ளோ இருந்துச்சுன்னு. இந்த பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான்
ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ எடுத்தேன். நான் ஒரு தின் பேக்காக போட்டால் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நமக்கு நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா திக்காக போட்டிங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். தின்னாக போட்டு 20 மினிட்ஸ் கழித்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். தேமல் இந்த மாதிரி பரு அடையாளம் ஏதாவது இருந்தாலும் இந்த வேப்பெண்ணெயை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே மறைஞ்சிட போகுது. இதுதான் அந்த கமலாதேவிக்கு யூஸ் பண்ண சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த வேப்பெண்ணெயால் தான் அவங்களுக்கு மொத்தமாக அந்த பரு தழும்பு எல்லாம் மாறி அவங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ ஒளியாக மின்ன ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பிரிட்டிஷ்காரர் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணார். அந்த நன்மை நமக்கும் கிடைச்சிச்சு 4000 வருஷமாக. இப்போ நான் வந்து இதை முடிச்சிட்டேன் போட்டு. பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வரேன். என்னோடய ஃபேஸில் எவ்வளோ ஒரு சேஞ்ச் இருக்குது பாருங்கள். நான் சோப் போட்டு வாஷ் பண்ண போகிறதில்ல, நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வரேன். சோப் போட்டால் தான் நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகும். கண்டிப்பாக பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் இப்போ என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். சின்னதாக ஒரு க்ளோ, என்னதான் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சின்னதாக ஒரு க்ளோ கிடைக்குது. நம்ம சோப் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கு ஒரு ஷேர் கொடுங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரே ஒரு ஷேராவது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வரும். ஷேர் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி வீடியோ அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.